என் அன்பிற்குரிய தனுசு ராசி என்பவர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் நீங்க சொல்லணும். தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட ராசி? சாதாரண ராசியா அது? தனுசு ராசிக்காரங்க குரு பகவானுடைய ராசியில பிறந்திருக்கீங்க. குருவுடைய ராசியில பிறந்தா 4 பேருக்கு வழிகாட்டக்கூடியவங்க நீங்க. உங்க புன்னகை முகம், உங்களுடைய தோற்றம் 4 பேருக்கு வழிகாட்டக்கூடிய தன்மை, வாழ்ந்து காட்டக்கூடிய தன்மை. தனுசு ராசியில ஒரு பெண் பிறக்கிறாங்கன்னா கணவருக்கு பக்கபலமா இருப்பாங்க, பிறருக்கு வாழ்ந்து காட்டக்கூடியவங்க. இது முக்கியமான விஷயம். தனுசு ராசி தான் மகாபாரத போரே நடந்த ராசி. நம்மெல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறோமே, அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அது பிறந்த இடமே ஒரு போர்க்களம். கிருஷ்ண பரமாத்மா பீஷ்மருக்கு சொல்றார், பீஷ்மர் முக்தி அடைவதற்காக சொல்றார். உங்களுக்கு தெரியும் ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, அதெல்லாம் தெரியும். அந்த பீஷ்மர் முக்தி அடைவதற்காக பீஷ்மருக்கு செய்யப்பட்ட உபதேசம் தான் விஷ்ணு சகஸ்ரநாமம். அது நிகழ்ந்த இடம் போர்க்களம். அந்த போர்க்களம் என்பது தனுசு ராசி. தனுசு ராசியில 3 நட்சத்திரம், மூலம், பூராடம், உத்திராடம், 3மே கர்ம நட்சத்திரம். ஒரு கர்மாவை கழிக்கத்தான் தனுசு ராசியில நம்ம பிறந்திருக்கோம். மொத்தமே 14 நட்சத்திரம் கர்ம நட்சத்திரங்கள்ங்க. அதுல 3 நட்சத்திரம் தனுசு ராசியில வந்துருது. நாம் கர்மாவை கழிக்க பிறந்திருக்கிறோம். தனுசு ராசியில நம்ம பிறந்துட்டோம்னா ஒரு விஷயம் மனசுல வைக்கணும், நிறைய தான தர்மம் செய்யணும். அன்னதானம் செய்வோம், நிறைய தான தர்மம் செய்வோம். எங்க நம்மால பிறருக்கு அன்னம் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வசதி இல்லைங்க. எனக்கு வசதி இருக்கு, சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றோம். சரி, வசதி இல்லை, கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து புற்றுகள் அருகில் அப்படி தெளியுங்க. இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவை போடு, குருணை அரிசியை போட்டு வைங்க, எறும்புகள் எடுத்து கொண்டு போகும். எறும்புகளுக்கு உணவிடுங்கள். நீங்க அன்னதானம் செய்தா மனுஷனுக்கு தான் செய்யணும் இல்லை, பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், எறும்புகளுக்கு உணவளிக்கலாம். அது கூட தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது பண்ணும். இந்த காலகட்டத்தில் பிரமாதமா பிசினஸ் அமைய போகுதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் என்ற நல்ல மனிதர்களுக்கு பிசினஸ்ல பெரிய உதவியை சனி பகவான் செய்ய போறார். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. நல்ல பிசினஸ் அமையும், நல்ல வேலை வாய்ப்பு அமையும். 4ல் சனி இருக்கும்போது பேர் அர்த்தாஷ்டம சனின்னு பேரு. இதயம் சம்பந்தப்பட்ட, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு வரும். பார்த்துக்கிடணும், உடல் நலத்தை பார்க்கணும். வீட்டில் ஒரு சின்ன ரிப்பேர் இருக்கும், பாத்ரூமில் ஏதோ ஒரு கசிவு இருக்கும். கீழ் வீட்டுக்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, வீட்டிலேருந்து பாத்ரூம் நீர் கசிவு தான், கொஞ்சம் பொறுத்துக்கிட வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சின்ன ரிப்பேராக இருக்கும்போது சரி பண்ணுங்க, பெரிய பிரச்சனை வராது. அப்படித்தான் அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தால் உடனே அதை அட்டன் பண்ணுங்க. சின்னதாக இருக்கும்போதே க்யூர் பண்ணி விட்டுறலாம், பெருசாச்சுன்னா பிரச்சனையாகி போயிடும். அதை பார்த்துக்கிடுங்க. இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. வாழும் மனிதன் மகிழ்ச்சி கொள்ள தெய்வத்தின் கட்டளை 6. நாங்கள் அந்த 6 முகனை வழிபடுங்கள். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் நீங்கன்னா, 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கும், அதை மட்டும் பார்க்கணும். கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கிட்டா கடன் பெருகிடும். கடன் வாங்காமல் நடந்துக்கிடுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் உறுதியாகக்கூடிய அற்புதமான நேரத்தில் தனுசு ராசிக்கு யாரை கும்பிட்டா எங்களுக்கு நல்லது நடக்கும்னா சரவேஸ்வரரை கும்பிடுங்க. சரவேஸ்வரர் வழிபாடு அற்புதங்கள் தரும் உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் ஆட்டோ ஓட்டுறவங்க, வீட்டுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்கள், இவர்களை மரியாதையாக நடத்துங்கள். முதல்ல கஷ்டப்படக்கூடியவர்களை மரியாதையாக நடத்துங்கள். அவங்களை மரியாதையை நடத்தினாலே சனி பகவான் உதவி செய்யும். உங்களுக்கு அகமகிழ்ந்து உதவுவார். உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்களா, வேலை செய்கிறவங்களை மரியாதையாக நடத்துங்க. உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறாங்களா, அவங்கள மரியாதையாக நடத்துங்க. பணியாளர்களை அன்பாக நடத்தினால் சனி பகவான் அகமகிழ்ந்து உதவுவார். போதும் போதும் என்ற அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார்.